ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செவல் டாக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிணத்த காணோம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யோகி பாபு ஒரு குக்கிராமத்தில் ஒரு பூசாரியாக வந்து இருக்கார். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். அங்கே வந்து தண்ணிக்கு வந்து பயங்கர தட்டுப்பாடு. சுத்தமாக வந்து குடிக்கிற தண்ணியில் ரொம்ப தூரம் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் இவருக்கு கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. யாருமே பொண்ணு தர மாட்டேன்றாங்க. அந்த ஊருக்கு வந்தா வந்து தண்ணி கிடைக்காது அப்படின்ட்டு. அத மீறி ஒரு பொண்ணு வந்து இவருக்கு மேல வந்து விருப்பப்படவும் செய்யுது. அந்த பொண்ணுக்கு ஓகே தான். தண்ணியே இல்லன்னாலும் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கு. ஆனா அவங்க அப்பா வந்து, நம்ம ஊர்லயும் தண்ணி கிடையாது. அங்க போய் தண்ணிக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து விடமாட்டேன். நல்ல ஒரு இடமா பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணி தரேம்மா. அந்த ஊர் வேண்டாம்" அப்படின்றாரு. இப்போ ஊர்ல உள்ளவங்கலாம் வந்து தண்ணி பிரச்சனைக்காக வந்து அந்த நீரோட்டம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு போறாங்க. அப்போ ஹீரோ யோகி பாபுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நீரோட்டம் இருக்கிறதா வந்து காமிக்குது. இப்போ அவரோட வீட்டுக்கு முன்னாடியே வந்து கிணறு தோண்டுறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. அவர் தரமாட்டேன்றாரு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நெறைய யோசனை பண்ணிட்டு, சரி தண்ணி வந்துச்சுன்னா, நமக்கும் வந்து கல்யாணம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி அந்த இடத்துல வந்து கிணறும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல இருக்கிற சில கேரக்டர்ஸ். ஒரு ஜன்னல் வழியா அந்த ஊரே அப்படியே பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்க மாரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட கேரக்டர் வரும். நம்ம யோகி பாபுவோட தாத்தாவா அவர் வந்து வருவாரு. அது மாத்திரம் இல்லாம, நடக்க முடியாம உட்காந்த மாரியே தேய்ச்சுக்கிட்டே வந்து நகர்ந்து போற இன்னொரு கேரக்டர். ஒரு வார்கோல வச்சு கூட்டிட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போவார். இந்த மாரி சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியா, நேச்சுரலா இருந்தது. அது பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்ப வந்து குடுத்துருது அந்த படத்தின் மேல. அப்புறம் அந்த கிராமம் இருக்கிறதா காமிக்கக்கூடிய இடம். செட்டு போட்டாங்களா? இல்ல உண்மையிலே ஒரு கிராமத்தில போய் பண்ணாங்களா? அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங் வந்து அது குடுத்துச்சு. அப்புறம் அங்கங்க ரொம்ப ஜென்யூனா ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிணத்துள்ளார வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து உதவியா வந்து அந்த கிராமத்து ஆட்களும் இருப்பாங்க. அதில ஒருத்தர் வந்து தலையில துண்ட போட்டு உட்காந்துருப்பார். அப்போ மேல இருக்கிற அந்த ஊர் தலைவர் கேட்பாரு, "யோவ்! இலை வீட்லயா உட்காந்துருக்க? ஏன் இப்படி துண்ட போட்டு உட்காந்துருக்கன்னு?" "செத்து போன எலும்புக்கு பார்த்தலாம் நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் இலை வீடு இல்லாம இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலா அந்த சிச்சுவேஷனோட கலந்த மாரி அந்த டயலாக் வந்து வரும். இது மாரி அங்கங்க சில இடங்கள்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது காமெடி. பட் அங்கங்க தான் படம் முழுக்க கிடையாது. இவ்வளோலாம் இருந்தாலும், இதெல்லாம் வந்து ப ஒரு 10, 15% தான். மீதி இருக்கிற 80, 85% அந்த அளவுக்கு பெருசா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. இதில மிகப்பெரிய பிரச்சனையா எனக்கு பட்டது, இந்த படத்தினுடைய திரைக்கதை. ஏன்னா வந்து இந்த கிணத்த தோண்டுனா தான் இவருக்கு வந்து கல்யாணம் நடக்கும், அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட போயி, இத ஒரு சோசியல் விஷயத்தோட வந்து அப்படியே மிங்கிள் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா, பிரமாதமா இருந்திருக்கும் இந்த படம். ஏன்னா டாய்லெட்ன்னு ஒரு படம் ஒண்ணு வந்தது. கிட்டத்தட்ட இதே மாரி தான். டாய்லெட் இல்லாத ஊருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோ வந்து முன்னெடுத்து ஒரு டாய்லெட்ட கட்ட ஆரம்பிப்பாரு. அது வந்து முன்னுதாரணமாயி அந்த சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாத்துலயும் வந்து டாய்லெட் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது. அந்த மாரி தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த மாரி இல்ல. கிணறு தோண்டுன உடனே அ பூதம் கிளம்புன மாரி வேற ஒரு விஷயம் நடக்குது. அத வச்சுட்டு இன்னும் சில விஷயங்களுக்கு நகர்த்துறாங்க. பட் எல்லாமே திரைக்கதையில வந்து சுத்தமா ஒட்டவே இல்ல. என்ன சும்மா மேம்போக்கா, எ இவங்க இது பண்ணியே ஆவணும். ஒரு கல்யாணம் நடந்தே ஆவணும். அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் நமக்கு வரவே இல்ல. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் யோகி பாபு. அவர் ஒரு பூசாரி கேரக்டர்ல பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரு வந்து அப்படியே யோகி பாபுவே தான் இருக்கார். யோகி பாபு அதே மாரி கிண்டல், அதே மாரி கேலி அப்படியே தான் போயிட்டே இருக்காரு ஒழிய, அந்த கிராமத்தில ஒரு பூசாரியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த கேரக்டர் நமக்கு வந்து குடுக்கவே மாட்டேங்குது கடைசி வரைக்குமே. இதெல்லாம் படத்தின வந்து ரொம்பவே வந்து சிதைச்சு வச்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த கிணறு தோண்டுனதுக்கப்புறம் அந்த வர்ற பிரச்சனைகள், அதுக்கப்புறமா அங்க அங்க நடக்கிற ஒரு சில அடக்குமுறைகள். அந்த அடக்குமுறைகள்லாம் போது கொஞ்சம் எமோஷனலா நம்மளால கனெக்ட் ஆக முடியுது. பட் அதுக்கும் வந்து ப்ராப்பரான எண்டிங் வந்து அவங்க தரவே இல்ல. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து மாரி வந்து அதையும் மாத்தி வச்சிருந்தாங்க. மொத்தமா ஒரு நல்ல ஒரு அ தாட், நல்ல ஒரு கோர் உள்ள ஒரு படம். பட் அ திரைக்கதையில அத பிரமாதமா வந்து கொண்டு வர தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு படமா வந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ். ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஓடிடிலயே வந்து கிடைக்குது. அ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுமார் ரகம் தான் சொல்லுவேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய்.